कई ब्रह्मा कुमार कुमारियों में तो बड़ा देह अभिमान है. இப்போ நிறைய பிரம்மா குமார் குமாரிஸ் இப்படி இருக்காங்க அவங்களுக்குள்ள ரொம்ப தேக அபிமானம் இருக்குது. इतना देह अभिमान है எந்த அளவுக்கு தேக அபிமானம் இருக்குதுன்னா कि उनको तो जैसे यहाँ ही राजा ही चाहिए. அவங்களுக்கு எப்படின்னா இங்கேயே ராஜாங்கம் தேவை இருக்கிற போல இங்கேயே அவங்களுக்கு வேணும். कुछ भी लेने की किसी से इच्छा नहीं रखनी चाहिए. எதுவுமே மத்தவங்களிடமிருந்து யாரிருந்து கூடயோ வாங்குற ஆசைன்றது வச்சுக்க கூடாது. क्यों? ஏன்? यज्ञ में कोई चीज की जरूरत है, कोई कहता है कोई चीज की जरूरत हो तो हमको बताना. இப்ப யக்னத்துல ஏதோ பொருள் அவசியம் இருக்குது, இப்ப சொல்றாங்க ஒரு யாராவது ஏதாவது பொருள் தேவை இருக்குதுன்னா சொல்லுங்கன்னு. तो लेना नहीं चाहिए. அப்ப என்ன எடுத்துக்க கூடாதா? कहना नहीं चाहिए उससे. சொல்லக்கூடாதா உங்களுக்கு? हमारा तो सब कुछ यज्ञ के लिए, हम तो सरेंडर है यज्ञ में. அவங்க எப்படின்னா அவங்க சொல்வாங்க நம்மளோடது எல்லாமே யக்னத்துக்காக தான், நம்ம சரண்டரா இருக்கிறோம் சொல்றாங்க. बाबा को समाचार देना चाहिए. பாபாக்கு சொல்லணும், அந்த செய்திய சொல்லணும். क्या बच्चे डरते बहुत हैं. குழந்தைகள் ரொம்ப பயப்படுறாங்க दीदी दादी दादाओं से. दीदी दादी दादाக்களை பார்த்து பயப்படுறாங்க. बच्चों को குழந்தைகளுக்கு समाचार देना चाहिए. बोलो हम यहाँ आते हैं कुछ सीखने के लिए. செய்திய சொல்லணும். சொல்லுங்க நாம இங்க வந்திருக்கிறது ஏதாவது கத்துக்கிறதுக்காகவா या तुम्हारी सेवा करने के लिए आते हैं. இல்லன்னா உங்களோட சேவை செய்யறதுக்காக வரோமா? माताएं सेंटर्स में जाती हैं. மாதாக்கள் சென்டர்ஸ்க்கு போகிறாங்க ज्ञान सुनने के लिए, ஞானத்தை கேட்கறதுக்காக போகிறாங்க, याद में बैठने के लिए. நினைவுல உட்கார்றதுக்காக போகிறாங்க. सेंटर्स में जो दूसरी कन्याएं हैं वो काम नहीं करना चाहती. சென்டர்ஸ்ல இருக்கிற மத்த கன்னியாக்கள் அவங்க வேலை செய்யறதுக்காக விருப்பப்படுறது இல்ல. तो माताओं को डायरेक्शन दे दिया जाता है. அப்ப மாதாக்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. बर्तन करो, कपड़े साफ करो. இந்த பாத்திரைய விளக்குங்க, இந்த ஆடைகள் எல்லாம் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்வாங்க. नहीं तो मशीन खरीद के लाके दो. இல்லன்னா வாஷிங் மெஷின் எடுத்துன்னு வந்துருங்க, வாங்கின்னு வாங்க. कपड़ा धोने की मशीन लाके रखो. இந்த ஆடைகளை வாஷ் பண்ணக்கூடிய அந்த மஷின் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துன்னு வாங்க, எடுத்துன்னு வந்து வைங்க. हम तुम्हारे नौकर नहीं, अंदर से मतलब ये बात निकलती है. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க உங்களோட வேலைக்காரங்க இல்ல, இந்த விஷயம் உள்ளுக்குள்ள வருது. என்ன? हम तुम्हारे नौकर नहीं हैं. நாங்க உங்களோட வேலைக்காரங்க இல்ல, लेकिन तुम हमारी प्रजा बन गई. ஆனா நீங்க நம்மளோட பிரஜைகள் ஆயிட்டீங்க. ऐसे समझती हैं कि जैसे இப்படி எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, எப்படி बाबा हमको राजा ही दे गए. பாபா நமக்கு ராஜாங்கத்தை கொடுத்துட்டு போனாங்க, हम राजा की अभी ही हकदार बन गए. நாம ராஜாங்கத்துக்காக இப்பவே உரிமையாளர்களாக ஆயிட்டோம்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. तो बाबा को ये साफ समाचार देना चाहिए बच्चों को. அதாவது பாபாக்கு இந்த எல்லா செய்திகளை சொல்லணும் குழந்தைகளுக்கு. और साफ बोल देना चाहिए कि हम यहाँ कुछ सीखने के लिए आते हैं. பிறகு கிளியராக சொல்லிடணும், என்னன்னா நம்ம இங்க ஏதாவது கத்துக்கிறதுக்காக வரோமா, या तो हमारी सेवा करने के लिए आते हैं. இல்லன்னா உங்களோட சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோமா? भक्ति मार्ग में 63 जन्म देहधारी धर्म गुरुओं की सेवा करते हैं. பக்தி மார்க்கத்துல 63 ஜென்மத்துல தேஹதாரி தர்ம குருக்களோட சேவைய செஞ்சிட்டு இருந்தோம். और इस जन्म में भी हम तुम्हारी सेवा करेंगे. பிறகு இந்த ஜென்மத்துல கூட நாம உங்களோட சேவைய செய்யறதா? आदत पड़ी हुई है.
பழக்கம் ஏற்பட்டிருக்கு. किनकी? யாருக்கு? सेवा लेने वालों की. சேவையை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பழக்கம் कहाँ से ஏற்பட்டு आदत पड़ी है? எங்கிருந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு? 63 जन्मों में भी धर्म गुरु बनकर के सेवा लेते रहे हैं. 63 ஜென்மங்கள்ல கூடயும் தர்ம குருக்களாக ஆகி சேவையை எடுத்திருக்காங்க. आदत पड़ी हुई है तो मालिश करावेंगी. பழக்கம் ஏற்பட்டிருக்குது, அப்ப என்ன செய்வாங்கன்னா மாலிஷ் செய்ய வச்சுப்பாங்க. और संत महात्मा होते हैं ना, அந்த சந்த மகாத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, विधवा माताएं वगैरह जाती हैं तो उनसे मालिश वालिश कराते रहते हैं. இப்போ வித்வா மாத்தைகள் எல்லாம் போறாங்க அங்க, அப்போ அவங்களால என்ன செய்வாங்கன்னா மசாஜ் எல்லாம் பண்ண வச்சுப்பாங்க. माताएं समझती हैं ये तो बड़ी भारी पवित्र மாத்தாக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப பவித்திரமானவங்க, भगवान ही है, பகவானே ஆயிருக்காங்க. तो तैयार हो जाती है. அப்போ தயாராயிடுறாங்க, मालिश करावेंगी, बर्तन धुलाई करावेंगी. மசாஜ் செய்ய வச்சுப்பாங்க, பாத்திரைய கழுவ வச்சுப்பாங்க. ऐसे बहुत करते हैं. இப்படி நிறைய செய்யறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, बच्चे ऐसा काम मत करो. அப்பா சொல்றாங்க, குழந்தைகளை இப்படிப்பட்ட வேலைகளை செய்யாதீங்க. क्या? என்ன? दूसरों से सेवा लेने का काम, மத்தவங்களிடமிருந்து சேவையை எடுத்துக்கிற வேலை, व्यक्तिगत सेवा लेने का काम எப்படின்னா பர்சனலாக வேலை செஞ்சுக்கிற வேலை मत करो. அப்படி வேலையெல்லாம் வாங்காதீங்க.